எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியான ஜோகோல இருந்து ரிலீஸ் பண்ண ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு எந்த கோடிங் ஸ்கில்லுமே தேவையில்லை. ஸோ இது என்ன ஜாப் போஸ்டிங், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம அஃபிஷியல் நோட்டிபிகேஷனை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? இது எந்த கோடிங் ஸ்கில்லுமே தேவையில்லை, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதான் ஜோகோல இருந்து ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் பேஜ். ஓகேங்களா? இது என்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டென்ட் ரைட்டர் அந்த போஸ்டிங் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒர்க் லொகேஷன் சென்னை அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ பிசினஸ் ஆப்ஸ் இந்த கிளவுட்ல இருக்கிற பிசினஸ் ஆப்ஸ்க்கு இது எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் பண்றது அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்னன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங் டீம் அட் ஜோவோ பிளேஸ் அ விட்டல் ரோல். ஏன்னா அந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங்கை வச்சுதான் அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றது, ப்ராஜெக்ட்ஸ் பிடிக்கிறது, கிளைண்ட் பிடிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டீம் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க ஐடென்டிஃபை அண்ட் கிரியேட் சொல்யூஷன் பேஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட். ஸோ நீங்க கண்டென்ட்டை நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கிரியேட் அண்ட் பப்ளிஷ் எஸ்இஓ ஆப்டிமைஸ் ரிலவெண்ட் ஒரிஜினல் அண்ட் கம்பெல்லிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க கண்டென்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணணும், அது எஸ்இஓ ஆப்டிமைஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எஸ்இஓ தெரியும்னா நீங்க இந்த இதுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க இப்போ நீங்க என்னென்ன கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ், இபுக்ஸ், இன்ஃபோகிராபிக்ஸ், சொல்யூஷன் கைட்ஸ், வெபினார்ஸ், வீடியோ இதெல்லாமே நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா பிசினஸ் ஓனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கும் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க இந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ப்ரமோட் பண்றதுக்கு நீங்க ஒரு சேனலை யூஸ் பண்ணணும். ஏதர் நீங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம். அது என்ன மீடியம்ல நீங்க பப்ளிஷ் பண்றீங்களோ அந்த சேனலை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க அப்லோட் பண்ண கண்டென்ட்டோட மெட்ரிக்ஸ் அண்ட் இதை அனலைஸ் பண்ணணும். எப்படி ரீச் ஆகுது, அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் பாக்குறாங்க, எப்படி நிறைய பேருக்கு ரீச் கொண்டு போக வைக்கிறது அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க அந்த கண்டென்ட்டோட குவாலிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னா உங்க இன்சைட்ஸை க்ரோ பண்றதுக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கிளியரா கண்டென்ட் எழுத தெரியணும், அதுவும் கிராமர் மிஸ்டேக் இல்லாம எழுத தெரியும் அப்படின்னா நீங்க இந்த இதுக்கு ஈஸியா அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் ஆர் பிளாக் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எஸ்இஓ அண்ட் சோஷியல் மீடியா இருந்தா போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபினான்ஸ் அண்ட் பிசினஸ் டொமைன்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா பெட்டர் அப்படிங்கறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க ஒரு டீம் பிளேயரா இருக்கணும். நீங்க டக்குன்னு ஈஸி கிராபிங் கெப்பாசிட்டி, ஓகேங்களா, அந்த மாதிரி குவிக் லேர்னிங் கெப்பாசிட்டி அதெல்லாமே இருக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இதுலயே இருக்கு. நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வேணும்னா நீங்க ஜோகோன்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டைரக்டா ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல உங்க ஃபுல் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அந்த இமெயில் ஐடியை மென்ஷன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்க எந்த கிராஜுவேட்டா இருந்தாலும் நீங்க ஈஸியா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டார்டிங் ஃப்ரம் பிஏல இருந்து பிஹெச்டி வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இங்க அப்ளை பண்ணிருங்க. அப்புறம் உங்களோட கரண்ட் கம்பெனி என்ன அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. இப்போ கரண்ட் டெசிக்னேஷன் என்னவோ அதை இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க வாங்குற சேலரி என்ன ரேஞ்சோ அந்த ரேஞ்சை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கறது இங்க எக்ஸ்பெக்டட் சேலரியில நீங்க மென்ஷன் பண்ணிருங்க. அப்புறம் நோட்டீஸ் பீரியட் எத்தனை டேஸ் உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் இருக்கும் அந்த நோட்டீஸ் பீரியட் இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கில் செட். ஸ்கில் செட்ல உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட் இருக்கு இந்த இதுல, அதாவது கண்டென்ட் மார்க்கெட்டிங்ல என்னென்ன ஸ்கில் செட் இருக்கு அப்படிங்கறது இங்க கொடுத்துருக்காங்க.
ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்கில் செட் இருந்தா அந்த நிறைய ஸ்கில் செட். ஸோ உங்களுக்கு வந்து SEO3னா SEO செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேற ஏதாவது பிளாக் ரைட்டிங்னா பிளாக் ரைட்டிங், அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன், அப்படி உங்களுக்கு என்னென்ன வந்து ஸ்கில் செட் இருக்கோ அந்த ஸ்கில் செட் எல்லாத்தையும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேஷனாலிட்டி, கரண்ட் லொகேஷன் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு உங்க ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணிருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா போதும், உங்களோட அப்ளிகேஷன் வந்து சென்ட் ஆயிரும் அவங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்க கால் பேக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஜோகோல இருந்து கண்டென்ட் ரைட்டிங் நோட்டிபிகேஷன் கொடுத்த ஒரு சின்ன அப்டேட். இதோட இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.